குழந்தை தண்ணியில விழுந்து காப்பாத்துங்க, குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு காப்பாத்துங்க. குழந்தை தண்ணியில விழுந்துருச்சா? யார் பெத்த புள்ளிய தண்ணிக்குள்ள விழுந்து தத்தளிக்குதே, காப்பாத்தா காட்டுமுத்து. என்ன ஆழத்தையே காணா? அது இருக்கட்டும், நீ குழந்தை இல்லையா? என்னது குழந்தையா? இவ்வளவு பெரிய மிஸ்யோட குளிச்சிட்டு இருக்க, என்னைய பார்த்து குழந்தையா கேக்குற? கொங்கா பயலுக்கு பிறந்த கொன்ன பயல, உங்க சைஸ்ல 4-5 பேரம் பேத்திக்கு இருக்காங்கடா. குளிக்கிற இடத்துல வந்து போடா போடா. இரியா போறல இரியா எதுக்கு அம்மா டேய், அது எவடா போய் குழந்தை என்னமே? நீ அண்ணா டேய் டேய் இல்ல இங்க பாரு, எலக்ட் பேர குழந்தை சொல்லி நீ அசிங்கப்பட்டு ஓடுறீ. நீ எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். டேய் சுத்தப்படாத. இதாம்மா நீங்க தேடி வந்த வீடு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. ஹே ஜனனி, வா வா வா. நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா. சென்னையில இருந்து ஈவினிங் தான் வருவேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதான் வந்துட்டேன். சரி வா வா. கோலமா இருக்கு. ஹே நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. ஆமா நான் சொன்ன மாதிரி விரதம் இருக்கல? நீ சொன்ன மாதிரியே கையில காப்பு கட்டி விரதம் இருக்கேன்டி. பாரு. இங்கிட்டு பாருங்க மாமா. என்ன மாப்ள? அந்த பொண்ணு ரொம்ப நேரமா அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருக்கா மாமா. பொண்ணு போய்கிட்டு இருக்கா? ஐயோ, இதுக்கு தாண்டா மொட்டை மாடியில வயசு பசங்க எல்லாம் படுக்க கூடாங்கிறது. ஆமா நீ எப்படி படுத்துறத? நான் மல்லாக்க படுத்துறேன். மல்லாக்க படுத்தா மனசு கிணறு மாதிரி ஓபனா இருக்கு. வர்ற கழுத போற கழுத குதிக்கத்தானே செய்யும். என்ன சொல்ற மாமா? மாப்ள இந்த செத்து போன கழுதை தாண்டா அப்படி மாடிக்கு மாடி தெரியும். மாக்கில போய் ஏன்டா தங்கச்சி தான் மாமா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. தங்கச்சியா? எனக்கு ஏறா தங்கச்சி? ஒத்த பேதலடா எங்க ஆத்தாளுக்கு. நானு காலையில டீ கடையில அட்ரஸ் கேட்டுச்சுல. யாரு? ஜனனி. ஜனனியா? ஏண்டா அது எனக்கு தங்கச்சியா? நான் கட்டிக்க போற பொண்ணுனா உனக்கு தங்கச்சி தானே மாமா. கட்டிக்கிறதாக முடிவே பண்ணிட்டியா? பார்த்த உடனே. பயங்கரமான ஆளா இருக்கியாடா நீ. அப்ப ஒண்ணு செய்ய, நீ பேசாம குப்புறக வந்து படுத்துக்கிட்டு தலானை போட்டு அமைக்க படு. படு நீ உள்ள விட முடியா? அப்படி படு. இனிமேல் எப்படி வரான்னு பாக்குறேன் நானு. இப்ப இங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடுறா மாமா. தலைமாட்டு பக்கமா? ஐய, இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்றா? ஊருக்கு வந்தமா, திருவிழாவை பார்த்தமா, மறுபடியும் பஸ் பிடிச்சு ஊருக்கு போனமா இல்லாம அடுத்த வீட்டு மாடியில என்ன விளையாட்டு? அப்ப ஒண்ணு செய், நீ பேசாம உட்காந்த மணிக்கு தூங்கு. உட்காந்த வாக்குல தூங்கலாம் மாப்ள. எப்படி வரணும் பாப்போம். தூக்கம் வராது மாமா. அதெல்லாம் வரும். பொத்திக்கிட்டு தூங்கு தூங்கு. மூடு. அப்படியே கையை கண்ணத்துல முட்டு கொடுத்துக்க. தூங்குப்பா. தூங்கிட்டியா? தூங்கிட்ட மாமா. வெரி குட். குரட்டையை கட் பண்றா. நாங்க தூங்குவோனா? டுஸ்மோக்கு படுத்துற. காலையில பார்த்துட்டு ராத்திரி லவ். அவளுக்கு வராம இருந்தாலும் இவங்க வர வைக்கிறது. இப்ப என்னடா? கன்னத்துல மாறி மாறி முத்தம் கொடுக்குறா மாமா. போங்கடா போக்க. உன் கூட படுக்கிறதுக்கு மாடியில இருந்து குதிக்கிறது மேல்றா.
பட்டு மாரியம்மன் தாயே, எனக்கு அம்மா அப்பா படிப்பு எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு. இப்ப எனக்கு எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. உன் அருளால எனக்கு ஒரு நல்ல கணவரம் வேணும். மாப்பிள மாப்பிள என்னைய நோட்டை திறந்து வச்சுட்டு மரத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க? எதுவும் இளநீ எனக்கு விட்டு போச்சா? இல்ல மாமா, எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பு வாட்டி வதைக்குது, ஆட்டி படைக்குது மாமா. அதுக்கு அதனால என் மனசுல இருக்க லவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெள்ளை பேப்பர்ல கவிதையா கொட்டி லவ் லெட்டரா அவகிட்ட கொடுத்துடலான் இருக்கேன் மாமா. அதை செய்ய முதல்ல எழுதி. என்ன எழுத சொல்றீங்க? நீங்க எழுதி கொடுங்க. நீ தானே லவ் பண்ற, என்ன எதுக்கு எழுத சொல்ற? மாமா நீங்க அனுபவசாலி, அது மட்டும் இல்ல கவிதை எழுதுறதுல பெரிய தில்லாலங்கடின்னு ஊரே பேசிக்குது. மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா பெரிய பிகு பண்ணிக்கிட்டு இந்தாங்க. அப்படி இல்ல, எழுதுங்க. நம்ம டேலண்ட்க்கு கவிதை என்ன, கதையே எழுதுவேன். என்ன வேற ரூட்ல போவோமேன்னு பாக்குறேன். கவிதை தானே மாப்பிள? ஆமா எழுதுங்க மாமா. சரி இத உருவு. அப்பா மாமா உங்களுக்காக ஒரு சொம்பு மோர் வச்சுட்டு வந்தனே, குடிச்சீங்களா மாமா? அது 1க்கு 3 தடவை குடிச்சனப்பா. 1க்கா? 1க்கு 3 தடவை குடிச்சேன்னு. ஐயா மோரை தானே குடிக்க சொன்னேன், கர்மம் 1க்கு போய் 3 தடவை குடிச்சிருக்கீங்க. 1க்கு குடிச்சனா? சாரி மாமா. மாமா ஒரு உரிமையில தமாஸ் பண்ண இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க. எழுதி கொடுங்க மாமா. எழுதி கொடுங்க. யாரை பத்தி என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மன்னிப்பு கேட்டனால எழுதுறேன் ப்ளீஸ். அன்பே அமுதே அரும் பெரும் கனி. மாமா இது ரொம்ப பழசா இருக்கு, கொஞ்சம் புதுசா யோசிங்க. புதுசு புதுசுன்னு நமக்கு புதுசு இல்ல. ஓகே எழுதுறேன். இவன் ஏற்க நம்மளை எங்க கொண்டு விட போகுதோ? மாப்ள சும்மா ஒரு ஓரலா ஒரு 3 வரி எழுதியிருக்கேன், நல்லா இருக்கேன், படிச்சு பாரு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. என்ன மாப்ள பார்வை? படி மாப்ள. காதல் என்னும் சாறு பிழிந்து. படிக்கும் போது என்ன டவுட்? நான் பாட்டாவே பாடி காட்டுறேன் கேளு. சும்மா முணங்குற. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. என்ன முத வரைக்கே இளநீ விழுகுது, 3/4 அடி முன்னால விழுந்தா மூளை குழம்பி இருக்குமே. காதல் பிழிந்து தட்டி தட்டி குப்பிகள் செய்து உருவமட. என்ன கொலை விழுகுது? கொலை விழத்தான் போகுது. ஏன்டா மாப்ள? பின்ன என்னையா கவிதை எழுத சொன்னா எம்ஜிஆர் பாட்டு எழுதிட்டு இருக்க? எம்ஜிஆர் பாட்டா? அதான் நான் நோட்ல எழுதி வச்செல்லாம் காணாம போயிருக்கு. கிழிச்சா இந்த பாரு மாமா, இனிமே நீ ஒண்ணு எழுத வேண்டாம், நான் சொல்றத மட்டும் எழுது. சரி, ஒரு நல்ல கவிஞனை வேணாங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? மாமா புதுப்பட்டி வந்தாச்சு. ஏண்டா மாப்ள, இப்ப எதுக்குடா என்னை வழுக்கட்டாயமா கார்ல ஏத்தி மறுபடியும் இந்த ஊர் கூட்டி வந்திருக்க? காரணமா தான். என்ன காரணமா? நேத்தைக்கு நாம எழுதுனமே லவ் லெட்டர், இத கொடுக்க வேணாமா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த லெட்டரை நேரா கொண்டு போய் ஜனனிட்ட கொடுத்து எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறீங்க. டேய், என்ன பார்த்தா உனக்கு கொங்கா பைய மாதிரி இருக்கா? போடா 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 போடா. என்ன மாமா ஓமானுக்கு அந்த பொண்ணை நீ தான் லவ் பண்ற, நீ கொண்டு கொடுப்போ. ஒன்னு தெரிஞ்சுங்க மாமா, காதல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் எவனும் லவ் லெட்டரை நேரா கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. உங்களை மாதிரி தூதுப்புறா மூலமா தான் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் காதலுக்கு தூது போற கரும்புறா. கரும்புறாவா? என்னென்னமோ சொன்னா ஒன்னும் புரியல. இந்த கரும்புறா புதுசா இருக்கே. ஏன் மாமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு தாய் மாமங்கிற போஸ்டிங் கொடுத்ததை நினைச்சாவது. தாய் மாமங்கிற போஸ்டிங் நீ கொடுத்தியா? டேய், எனக்கு பின்னாலடா நீ பிறந்திருக்க, அதை தெரிஞ்சுக்க. ஓ மங்குஸ்தான் வேலையெல்லாம் மத்தவன்ட வச்சுக்க. அப்படியே இருக்கட்டும் மாமா, இந்த மாப்பிளைக்காக இந்த மாம்ஸ் இத கூடவா செய்யக்கூடாது? ஒண்ணு இல்ல மாமா, அதோ வாக்கியாமேட்டை தாண்டி 6ஆம் நம்பர் வீட்டுல ஜனனி இருப்பா. நான் கொடுத்தேன்னு சொல்லி இந்த லெட்டர் கொடுத்துட்டா போதும். சரி, நான் போய் அந்த வீட்டு நம்பர் 6ஐயும் பாப்பேன், ஒரு கண்ணுல உன் காரையும் பாப்பேன். ஏன் நீ ஓடி போட்டினா உன்னை பத்தி எனக்கு தெரியும் மாப்ள.
இல்ல மாமா கவலையே படாதீங்க, நீங்க தைரியமா போங்க. உங்க பாதுகாப்புக்காக குத்துக்கல்லு மாதிரி இதே இடத்துல நின்னுகிட்டு இருப்பேன். போங்க மாமா. ஏய், பாதுகாப்புங்கிறது பக்கத்துல வந்து நிக்கிறது, 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிக்கிறது இல்ல. அளக்குறான் எழுதுன்னு சொல்லிட்டு குடுக்க வச்சு. மாமா உங்களை தான் நம்பி இருக்கேன். சக்சஸா வாங்க. டாடா, see you. என்னங்க சுத்துனது போதும், முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, கல்யாணத்துக்கு போகணும். ஏய், புடவை அவுத்து போடுறீ. ஆ? அட பீரோல இருக்கிற பட்டு புடவை எடுத்து கட்டிடின்னு கதவை சாத்திட்டு மாத்திடி, காலம் கெட்டு போய் கிடக்கு. ஆறாம் நம்பர் வீடு முத வீடாத்தான் இருக்கு. என்ன மூடி கிடக்கு, யாரும் இல்லையோ? ஹலோ ஹலோ, என்னடா இது திறந்திருக்கு? அப்ப பூந்துற வேண்டியதான். என்ன உள்ளே ஆபூத்துன்னு கிடக்கு. நடு வீட்டுக்குள்ள வந்து கேட்க நாதி இல்ல. எப்படா உள்ளார புகுந்த? அது என்னடா பண்ண? எப்படாட்டியா? ஒண்ணும் பண்ணலங்க. லெட்டர். என்னது லெட்டரா? இல்ல கவிதைங்க. கவிதையா? ஆமாங்க. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல ஒரு கதவுக்கு 2 கதவை திறந்து என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுப்ப? ஐயா ஐயா, இந்த தபால் உங்க பொண்டாட்டி கொடுக்கவில்லையா? ஆவேசப்பட்டு உலக்கே பிரயோகப்படுத்தினாரியா? ஏய் கருவாப்பையலே, யாருகிட்ட பிட்டு போடுற? இந்த தடவை என் பொண்டாட்டிய மிஸ் பண்ண மாட்டேன்டா. இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டீங்களா? அப்ப போன தடவை யாரை மிஸ் பண்ணீங்க? ஏற்கனவே என் 2 பொண்டாட்டிகளையும் ஆட்டைய போட்டு போயிட்டாங்களா? பொண்டாட்டி ஆட்டிய போட்டாங்களா? ஆமாடா. ஐயா, அந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமா எனக்கு இல்லையா? ஏய் கதவை சாத்திரி, இவனை பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுறேன். பெரிச்சாலி மாரியா? ஏய் எத்தனை தடவை இப்படி அடிச்சு பொண்டாட்டிய கழுத்து கழுத்திருக்கீங்க? ஐயோ, ஜனனி இங்க நின்னுகிட்டு இருக்கா. மாமா இங்க போனாரு. ஜனனி, ஹே, நீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் உங்களை எதிர்பார்க்கல. பாத்தீங்களா, நம்ம 2 பேர் சந்திப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. ஆமா ஆமா. ஓகே, என்ன இங்க திடீர்னு? நான் அது வந்து என் மாமா இருக்காருல்ல, அவர் இந்த ஊர் திருவிழால ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட லவ் லெட்டர் கொடுத்தே ஆகணும்னு நைட்டு பூரா மொட்டை மாடியில தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டாருங்க. சரி கழுத போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து அங்கே இறக்கி விட்டுட்டு நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ எங்க அவரு? அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தனியா பார்த்து பேசணும்னு போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு, வர நேரம் தான். என்ன மாம்சு, மூஞ்சி நசுக்கி போன டப்பா மாதிரி இருக்கு, கையில உலக்க வேற. நானாடா உன்னைய தூங்க விடல, எனக்காடா நான் பொண்ணு பார்க்க வந்தேன். போமாட்டேன்னு புடிச்சு தள்ளி விட்டு பொலன்னு உலக்கையில புழக்க விட்டு இங்க வந்து புழுகி தள்ளுறியடா. டேய், இந்த உலக்கையில அவன் என்னைய புலந்த மாதிரி உன்னை நான் புழக்கல. எங்க அத்தா அங்கமாளுக்கு பறக்காடா. மாமா, நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு மாமா, தப்பா நினைக்காத. ஜனனி வீட்டுக்கு போகணுமா, அந்த பிள்ளைக்கு கால் வலிக்கும், அப்படியே கார்ல கொண்டே விட்டு வந்துடுறேன். தடிக்கு விழுந்துடாம உலக்கையை பிடிச்சிக்கிட்டு நொண்டிக்கிட்டே ஊரு போய் சேருங்க. வா ஜனனி, நாம போகலாம். அட ஐயோக்கிய பயலே, உனக்காக அடி வாங்கி உடம்பெல்லாம் புண்ணாய் போய் நீ. ஜனனி, ஊருக்கு கிளம்புனதுல இருந்து ஏண்டி டல்லாவே இருக்க? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சொல்லு. ஒண்ணும் இல்லடி, உங்க வீட்ல ஒரு வாரம் இருந்துட்டேன்ல, உங்களை, இந்த ஊரை, இதெல்லாம் விட்டுட்டு போறது எதையோ பறி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்குடே. மாமா, யாரு? மாமா, நில்லுங்க மாமா. ஜனனி ஊருக்கு கிளம்பிட்டாளா மாமா? அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நல்ல செய்தியா சொல்லியிருக்க. என்ன மாமா, நானே சீரியஸா ஜனனி ஊருக்கு கிளம்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஊருக்கு போனா எனக்கு என்னடா? எனக்கு என்ன? உங்க 2 பேரால நான் பட்ட பாடு பத்தாரா? எப்பப்பா
உன்னால வாங்கின அந்த உலக்கேடிய மறக்க முடியுமாடா என்னால? இந்த பாரு, அவ போன வரைக்கும் சந்தோஷம். நீ ஒழுங்கு முறையா உன்னை கூட சேர்ந்து விவசாயத்தை பார்க்க பாரு. போ. ஐயோ மாமா, டேய், எப்படியா தரணியை சேர்த்து வைங்க மாமா. தரணி இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. ஆடி எம்மட்ட ஆட்டு. ஏடா பாலுங்க நீ? தரணி இல்லைன்னா செத்து போயிருவேன் மாமா. என்னது? செத்தே போயிருவேன் மாமா. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நெசமாத்தான் அழுகுறியா? எங்க உள்ள தண்ணி இருக்கான்னு பாப்போம். ஆமா, நிரம்பி குளமா நிக்குது. என்ன தியாஜம் பண்ணி கரைச்சிரேடா நீ. சரி புலம்பாத, செல்போன் இருக்கா உன்ட? கொண்டா கொண்டா. டேய், ஆடியோ கட் பண்ணி காதை மூடு. அழகே நிப்பாட்றா, போன் பேசணும். ஹலோ, மாப்ள வண்டி எடு. எங்க வண்டி எடு. உன் தாய் மாமா யாருங்கிறத இப்ப காட்டுறேன். என்ன வண்டிய என்ன கூப்பிடா மாப்ஸ். பஸ் நிக்கிறா? ஆமா. போலீஸ் நிக்கிறா? ஆமா. பஸ்ல இருக்கேன் பூரா இறங்கி நிக்கிறானா? ஆமா. இதுதான் நம்ம ஸ்பாட். அப்படியே வரக்கட்டு வரக்கட்டு. அங்க நிக்குது பாரு ஆளு. ஐ ஜனனி. மாப்ள மாப்ள போய் என்ன ஏதுன்னு கேளு. போ போ கேளுடா. என்னாச்சு எல்லாம் ரோட்ல நிக்கிறீங்க? பஸ்ல பாம்பு இருக்குன்னு போன் வந்துச்சான், அத செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ என்ன பண்ண போறீங்க? எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் போயே ஆகணும். ஆனா வேற பஸ் வரதுக்கு லேட் ஆகுமா? ஐயோ பஸ் வர லேட் ஆகுமாமே. என்ன மாப்ள கப்பல் மாதிரி கார வச்சிட்டு எதுக்கு பஸ்? வாட் நான்சென்ஸ். வாமா நம்ம வண்டில வா. வா 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 சீக்கிரம் சீக்கிரம். என்ன லாரியா வந்து மொத்தமா வந்தீங்க? போங்க. ஏறு முன்னால ஏறு. போ போ புறப்படுப்பா. எப்படி உன் மாமே மைண்ட்? மாம்ஸ் பஸ்ல பாம்பு இருக்குன்னு ஒரு பிச்சை போட்டு மறுபடியும் ஜனனியை மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத ஏன்டா இங்க சொல்ற? போய் போடா போடா போடா. பஸ்ல பாம்பு இருக்குன்னு ஃபோன் பண்ணது நீதானா? ஐயோ, நான் ஒரு நல்லது பண்ணா ஒரு கிட்டது பண்றதே வழக்கமா போச்சு. புகழேந்தி. என்ன மாமா? வைத்தியர் கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேட்டு வாப்போ. சரி வாங்க போலாம். என்ன இருக்கா கூப்பிடுற? உன்னை கூப்பிட்டால நீ போய், என்னைய கூப்பிட்டால நான் போறேன். உன்னை யார் கூப்பிட்டது? உங்க அத்தை. எவ்வளவு கூட்டு வந்து அத்தைங்கிற? எனக்கு எதுக்கே முறை வைக்கிற? எதா இருந்தாலும் உன் கூட வச்சுக்க. ஆமா, மூஞ்சிக்கு மொசர கட்டையும் பாரு. அடப்பா, இவனுக்கு ஈக்குவலா எனக்கு கிடைச்சு போச்சு. அப்படியே பொங்குறாரு. போட பார்த்தவன பல்கா வந்து விழும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன அத்தை கிட்ட போறேன்னா கத்துற சவுண்ட் கேக்குது. போட்டு ஒரே அம்மா அமுக்கிட்டாளா? யாராது? யார் அடிச்சது? ஏன் அந்த கத்து கத்துனீங்க? தலையெல்லாம் குரங்கு பேன் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பேனை பார்த்துட்டான் மாப்ள. எவனோ ஒருத்தன் பேனை பார்த்துட்டான். யாரு? மாப்ஸ், நான் உன்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்தனா வர்ற வழியில ஒரு ரூமுக்குள்ள வந்து எவனோ ஒருத்தன் ஒரு வெள்ளை துண்டு எடுத்து மூஞ்சிய பொத்தி கபக்குன்னு உள்ள இழுத்தான் பாரு மாப்ள. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள மூடிக்கிட்டு குத்துறா மாப்ள. முரட்டு குத்தா குத்துறா. துணிய உருவிட்டு அப்படி பாக்குறேன், எவனையுமே காணாம். ஆமா மாப்ள, அவன் என்ன ஏன் அடிச்சிருப்பான்? அவன் ஏன் உன்னை அடிச்சிருப்பான்? என்னையா நான் கேட்டது நீ என்கிட்ட கேக்குற? மாமா, அத்தை அத்தைன்னு ஒரு அண்டா உருட்டிக்கிட்டே தெரிஞ்சியல்ல? ஆமா. அவளுக்கு எவனாவது ஒரிஜினல் அங்கிள் ஒருத்தன் இருந்திருப்பான். அவனுக்கு நீங்க இடைஞ்சலா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை இழுத்து துண்ட போட்டு நொங்கு நொங்கு நொங்கிட்டா மாமா. அவ சவகாசம் வேண்டாம், அவளை மறந்துடாமா. முடியாத மாப்ள, அவளை என்னால மறக்கவே முடியாது. அவளை என்னைக்கு பாத்துருவா, அன்னைக்கே மனச பறி கொடுத்துட்டுடா, பறி கொடுத்துட்டு. ஐயோ மாமா, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என்னப்பா? இனிமே அவ ரூமுக்கு முன்வாசல் வழியா போகவே போகாதீங்க. பேசாம பின்னாடி கயரை கட்டி ஜன்னல் வழியா ரூமுக்குள்ள குதிச்சிருக்க. கரெக்டா சொல்லடா. சூப்பர் ஐடியா கொடுத்துட்டா. மாமா போறேன். போங்க. இப்பே இறங்கிடுறேன். ஹலோ, நான் டட்லி பேசுறேன். நேத்து அவன் கதையை முடிச்சிருக்கேன். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, அதனால அவன் தப்பிச்சிட்டான். விடிஞ்சா அவனுக்கு கல்யாணம். நாளைக்கு நிச்சயமா அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. அவனை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணு. ஓகே.